ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து புது மோட்ரு இன்ஸ்டாலேஷனுக்காக போயிருந்தேன். இது வந்து 1 HP டேரோ கம்பெனி மோட்ரு. சம்மர்சபிள் கேஸ்டிங் பாடி, எஸ்எஸ் கிடையாது, கேஸ்டிங் பாடி. கேஸ்டிங் பாடி தான் வந்து ஓப்பன் வெல்லில் வந்து ரொம்ப நல்ல லைஃப் வரக்கூடியது. போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு 8 வருஷம் 10 வருஷம் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னமுமே எங்கள் வீட்டில் இருக்குது. ஆனால் அது இன்னமும் ஓடிக்கிட்டு தான் ரன்னிங்கில் தான் இருக்குது. கேஸ்டிங் பாடி வாங்கி போட்டதுனால 8 வருஷமாச்சு எங்கள் வீட்டில் போட்டு எந்த ஃபால்ட்டும் வந்தது கிடையாது. இந்த மோட்டரோட இன்ஸ்டாலேஷன் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோட்ரு ஓப்பன் பண்ணிவிட்டு நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, உள்ளே வந்து தண்ணி ஊற்றாமையே உள்ளே இறக்கி விட்டு நிறைய ஃபால்ட் வருது இந்த மாதிரி புது மோட்டரில். ஆனால் எப்போ ஓப்பன் பண்ணாலும் முதல்ல உள்ளே தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றாமல் மோட்டரை இறக்கி விடாதீங்க. தண்ணி ஃபுல்லாகிடுச்சு ஃபுல்லாக. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு பாருங்கள். அது வந்து லைட்டாக லீக் ஆகும். இல்லைனா கொஞ்சம் ஏர் இருந்துச்சுனாலும் அந்த இது ஏர் வர்றதுக்காக கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றணும். நிரம்பி வழிகிற அளவுக்கு ஊற்றிட்டு நிற்கிதான்னு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒயர் ஜாயின் பண்ணுறது. 3 ஒயரும் வந்து ஜாயின் வந்து தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ஜாயின்டையும் வந்து நல்லா கட்டிங் பிளேயர் போட்டு நல்லா முறுக்குங்க. முறுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து இன்சுலேஷன் டேப் முதல்ல அடிங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டீர் டேப் யூஸ் பண்ணுங்கள். டீர் டேப் தான் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் சப்போஸ் ஜாயின் போட்டு திரும்ப பிரிச்சிங்கனாலுமே அது வந்து எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பிசு பிசுன்னு ஒட்டாது மற்ற டேப் மாதிரி. முதல்ல இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டிட்டு 3 ஒயர்லேயும், அடுத்து கூலிங் டேப் வாட்டர் டேப் அதை எடுத்து 3லேயும் போட்டு ஒட்டுங்க. ஒட்டிட்டு திரும்பவும் வந்து இன்சுலேஷன் டேப்பு அது மேலே அடிங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக எல்லா ஒயரையும் சேர்த்து வச்சு டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணினீங்கன்னா இப்போ வந்து ஜாயிண்ட் வந்து தள்ளி தள்ளி போயிடும். தள்ளி போனதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ஜாயிண்ட் வந்து சீக்கிரம் சூடு ஏறி மற்ற ஜாயிண்டோட ஒட்டி ஹீட் ஆகாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி எப்போவும் ஜாயின் போடுங்க. இந்த மாதிரி ஜாயின் போட்டிங்கன்னா எப்போவும் பிரச்சனை வராது. இது வரைக்கும் எனக்கு வந்தது கிடையாது, இவ்வளோ நாளாக ஜாயின் போட்டதில்லை. இப்போ வந்து மோட்ரு இறக்கிட்டேன். மோட்ரு வந்து இறக்கிறத காட்ட முடியல, ஏன்னா ஆள் இல்லை. அதனால் மோட்ரு டைரெக்டாக இறக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த தொட்டியிலேருந்து தண்ணி வந்து வெளியே எடுத்து விடணும். ஏன்னா ரொம்ப பழைய தண்ணிங்கிறதுனால தொட்டியிலேருந்து தண்ணி வெளியே எடுத்து விட சொன்னாங்க. அதனால் அவங்க வந்து அடிஷ்னலாக வச்சுருந்த ஓஸை கனெக்ட் பண்ணி ஒரு பைப் போட்டு பைப்பில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். கெப்பாசிட்டர் 50 உள்ளது. அப்படியே டைரெக்டாக ஆன் பண்ணிவிட்டு வந்தால் 10 ஆம்ப்ஸ் எடுக்குது. இப்போ வந்து தண்ணி அங்கே போய்கிட்டு இருக்குது. இருங்க போய் தண்ணி வரதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள். இது வந்து 1.25 பைப்பு. இதில் போகிறது பார்த்தாமல் இங்கே ப்ரெஷர் தாங்காமல் இங்கே தூக்கிக்கிச்சு. நானும் அழுத்தி பார்த்தேன், ஆனால் அடைக்க முடியல. இந்த பக்கம் ஏதோ லீக் இல்லை. பாருங்கள் அழுத்தி பார்க்குறேன், ஆனால் என்னால் அழுத்தி பிடிக்க முடியல. தண்ணி வருது. தண்ணி ஆனால் நல்லா ப்ரெஷராக வருது. நீங்கள் கேஸ்டிங் பாடி கேளுங்க. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் வந்து கேஸ்டிங் பாடி, எஸ்எஸ் பாடி அடிக்கடி உங்களுக்கு ஃபால்ட் வரும். கேஸ்டிங் பாடியோடு சேர்த்து காப்பர் ரோட்டர் கேளுங்க. காப்பர் ரோட்டரு மெயின். ஏன்னா அலுமினியம் வந்து சீக்கிரம் வேலை வச்சிடும். அப்புறம் நீங்கள் அந்த அலுமினியத்தை காப்பராக மாற்றுறதுக்கு உங்களுக்கு தனியாக 2000 ரூபா செலவாகும். ஆனால் அப்போ வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு காஸ்ட் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ.